நான் டாக்டர் ஜி அப்புக்குட்டி பேசுகிறேன். இப்போது இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக், அதாவது நீரிழிவு நோய். நீரிழிவு நோய் இப்போ உலகம் பூரா இன்டர்நேஷ்னல் நீரிழிவு நோய் தினம் இல்லைங்களா, டயபெட்டிஸ் டே கொண்டாடிட்டு வர்றோம். இப்போ நம்ம நீரிழிவு நோய் இப்போ எல்லாத்துக்குமே ரொம்ப 10ல் கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு நீரிழிவு நோய் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அதை நம்ம எப்படி முத்திரைகள் மூலம், முத்ரா தெரப்பி, முத்திரைகள், அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு, அதே மாதிரி எக்ஸசைஸு, இது மூலம் நம்ம எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறது பத்திரம் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதில் பாருங்க, ஒரு 5 முத்திரை நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் இப்படி வச்சுக்கோங்க. இது இந்த பாயிண்ட்டு இங்கே பெருவிரல, இடது கையோட பெருவிரல வச்சு இப்படி உட்கார வைங்க. இதுக்கு பேர் பானை முத்திரைன்னு பேருங்க. பானை முத்திரை இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிள், யார் வேணாலும் பண்ணலாம். பானை முத்திரை இது உங்களுக்கு பேன்கிரியாஸை ஆக்டிவேட் பண்ணி எவ்வளோ நேரம் பண்ணலாம் சார்? இது ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிடம் போக டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு எத்தனை டைம்? ஒரு 30லேருந்து 45 நாள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும். இதுக்கு பேர் பானை முத்திரைன்னு பேருங்க. ஒன்று. ரெண்டாவது இங்கே பாருங்க, இது வச்சு இது பாருங்க, இதுக்கு பேர் மாதங்கி முத்திரைன்னு பேருங்க. மாதங்கி முத்திரை நடுவரல் 2 நடுவரில் நீங்கள் சேர்த்து வச்சு இது எவ்வளோ நேரம்? மற்ற விரலில் மடக்கி வச்சு இதுக்கு பேர் மாதங்கி முத்திரை. இதுவும் நீங்கள் 3லேருந்து ஒரு 5 நிமிடம் பண்ணிட்டு வாங்க. இது 2வது முத்திரை. இதுக்கு பேர் மாதங்கி முத்திரைன்னு பேருங்க. ரைட். அடுத்தது 3வது முத்திரை. இங்கே பாருங்க, இதுக்கு மேலே இப்படி வச்சுக்கோங்க. அதை திருப்பி இப்படி போட்டிங்கன்னா இதுக்கு பேர் சர்க்கரை முத்திரைன்னு பேர், இல்லைன்னா சுமண முத்திரைன்னு சொல்லுவாங்க. இதோட பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணணுமா சார்? இது நீங்கள் இதில் பிரீத்திங் வேண்டியதில்லை, அப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். இதோட நீங்கள் பண்ணும்போது அது தனியாக பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் சுமண முத்திரைன்னு பேருங்க. இது பேன்கிரியாஸ் ஆக்டிவேட் பண்ணி இன்சுலினை சுரக்கிறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு அருமையான முத்திரை. இது பேர் சர்க்கரை முத்திரைன்னு பேருங்க. அடுத்தது பூசன் முத்திரைன்னு இருக்குது. இது 3 ஆச்சா. 4வது முத்திரை இங்கே பாரு, லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் அபான முத்திரை வச்சுக்கோங்க. மேல் நோக்கி பார்த்த மாதிரி அபான முத்திரை. இதில் இடது கையில் அபான முத்திரை, வலது கையில் இதுக்கு பேர் வியானன் முத்திரைன்னு பேருங்க. இங்கே பாருங்க, வியான முத்திரை, வியானன் ஆணை முத்திரைன்னு சொல்லுவாங்க. வியானன் முத்திரை இது ஒரு அருமையான முத்திரை. இங்கே பாருங்க, இது அபானன் கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வச்சுங்க, மாற்றாதீங்க. இதில் மாத்திரம் வியானன் முத்திரை. இங்கே பாருங்க, இதுக்கு பேர் வியானன் முத்திரைன்னு சொல்லுவாங்க, ஆணை முத்திரைன்னு சொல்லலாம். இன்னொரு இது அப்புறம் இதிலிருந்து அடுத்து பிராண முத்திரைக்கு போயிருங்க. அபான முத்திரையை வச்சுட்டு ஆமாம், இதில் பிராண இது வியானன் முத்திரை. வியானன்ல இருந்து பிராண முத்திரைக்கு போயிருங்க. இதில் 3 விதமான முத்திரை இருக்கு. இதுக்கு பேரு இது மாத்தாம பண்ணணும், போசாக்கு முத்திரைன்னு பேர். இது மாத்தாதீங்க, போசாக்கு முத்திரைன்னு பேருங்க. இது என்ன பண்ணுதுன்னா, அதே மாதிரி இது உடலுக்கு எனர்ஜி கொடுக்குது. அது இல்லாமல் பேன்கிரியாஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி இன்சுலின், தேவையான அளவு இன்சுலின் சுரக்கிறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு அருமையான முத்திரை. இது பூசன் முத்திரைன்னு பேருங்க. ரைட். அடுத்தது இது 4வது முத்திரை. 5வது முத்திரை இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, வரல இங்கே பாருங்க, நடுவில் இங்கே பாருங்க, மாற்றி பண்ணணும். இங்கே பாருங்க, மோதிர விரலோட இந்த சுண்டு விரலை வச்சுக்கங்க. இந்த மோதிர விரலோட இண்டெக்ஸ் ஃபிங்கரோட நடுவிரல். அதே இது ஒரு அருமையான முத்திரை. கொஞ்சம் மாற்றி ஃபர்ஸ்ட் 2 விரல் மாற்றி, ஆமாம், இது மாற்றி வைக்கணும். ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் ஒரு மாற்றி வச்சு ட்விஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு அருமையான முத்திரை. சுரபி முத்திரைன்னு, சுரபி முத்திரை. சுரபி முத்திரை, காமதேனு முத்திரைன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுதுங்க, உங்களுக்கு நாளமில்லா சுரப்பிகள் இருக்குங்களா, எண்டோகிரைன், ஆமாம், பீனியல், பிட்யூட்ரி, தைராய்டு, தைமஸ், கோனாட்டு, பேன்கிரியாஸ், இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுது. இது பேன்கிரியாஸ் ஒரு எண்டோகிரைன் கிளாண்ட் தானே, அதை ஆக்டிவேட் பண்ணி இன்சுலின் சுரக்க வைக்கும். ரைட். இது ஒரு அருமையான முத்திரை. இதுக்கு பேர் காமதேனு முத்திரைன்னு சொல்லலாம், சுரபி முத்திரைன்னு சொல்லலாங்க. நல்லது. அடுத்து இன்னொரு முத்திரை, சுரபி சீர் முத்திரைன்னு ஒன்று இருக்கு. இங்கே பாருங்க, சுரபி சீர் முத்திரை. இங்கே பார்த்தீங்களா, அதே மாதிரி சுரபி எப்படி பண்றது சார்? இதை பாருங்க, மடக்கி உள்ள லாக் மடக்கினீங்கனாலே இதுக்கு பேரு பிபி ரெகுலேட்டர் முத்திரைன்னு பேரு. புரிஞ்சு பிபி ரெகுலேட்டர் முத்திரை. பிபி ரெகுலேட்டர் இதில் சுண்டு விரல் இந்த விரல் மேலே, ஓகே, இண்டெக்ஸ் ஃபிங்கர் இப்படி வச்சீங்கன்னா இதுக்கு பேரு உங்களுக்கு
உங்களுக்கு சுரபி சீர் முத்திரை பேர். சுரபி முத்திரை ஒன்று பண்ணோம். இது வந்து சுரபி சீர் முத்திரை. சுரபி சீல் முத்திரை. சுரபி சீர் முத்திரை. இது அதேதான். லாக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி இன்சுலின் வந்து சுரக்க வைக்கக்கூடிய ஒரு அருமையான முத்திரை. இது இல்லாம இன்னொரு முத்திரை முஷ்டி முத்திரையும் போடலாம். முஷ்டி முத்திரை நல்லா டைஜஸ்ட் ஆகும். ஆமா, இது நல்லா டைஜஸ்ட் ஆகும். தேவையில்லாத கழிவுகளை வெளியில கொண்டு வரும். இது பேன்கிரியாஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு முத்திரை. கோபத்தை கூட கண்ட்ரோல் பண்ணும். புரியுதுங்களா? இதுக்கு பேரு பெருவரல மேல வச்சுக்கணும். ஆமா, பெருவரல இது மேல அமைக்க வச்சிருக்கீங்க. அப்படின்னா இதுக்கு பேரு முஷ்டி முத்திரைன்னு பேரு. ஒரு 6-7 முத்திரையை ரெகுலரா பண்ணிட்டு வாங்க. இது இல்லாம ட்விஸ்டிங் ஆசனாஸ், நீங்க இது வந்து முத்திரைகள் எப்போ பண்ணோம்? ட்விஸ்டிங் ஆசனாஸ் இருக்கு இல்லைங்களா? பச்சிமோத்தனாசன் பண்ணலாம், ஜானசீதாசன் பண்ணலாம், அப்புறம் வக்ராசனம் பண்ணலாம், அப்புறம் வந்து உபவிஷ்ட கோணாசன் பண்ணலாம், அப்புறம் வந்து கோமுகாசனம் பண்ணலாம். இந்த மாதிரி ஆசனங்கள், மண்டூகாசனம் பண்ணுங்க, உஷ்டாசனம் பண்ணுங்க, அதே மாதிரி தண்டுராசன், இந்த மாதிரி ஒரு எளிமையான ஆசனங்கள் ஒரு 5-6 ஆசனங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. பிராணாயாமத்தில் எடுத்தீங்கன்னா நீங்கள் கபாலபாதி அப்போ வந்து என்ன பண்ணுறது? இது பேன்கிரியாஸ் ஆக்டிவேட் பண்ணுங்க. பஸ்திரிகா பண்ணலாம். இது வந்து எளிமையாக ஒரு 2-3 பிராணாயாமம் பண்ணிங்கன்னா போதும். ரெகுலராக பண்ணலாம். கபாலபாதி சூப்பராக வேலை செய்யும். உணவுல வந்து உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். உணவுல வந்து நீங்க வந்து நார்ச்சத்துள்ள உணவுகள் அதிகமாக எடுத்துங்க. அதுலேயே வந்து இந்த பீர்க்கன், பாகல், இந்த மாதிரி நாவல் பழம், இந்த மாதிரி பழத்துல வந்து துவப்புள்ளது, கசப்புள்ளது. ஆமாம், அதுதான் கரெக்டு. நீங்கள் வந்து கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கணும். இந்த இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் உடலில் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் வந்து சுகரை பற்றி பயப்படவே வேண்டியதில்லை. லைஃப் ஸ்டைல் தான் இது. வந்து ஒரு டிசீஸே கிடையாது. வந்து சுகரை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து மனசை அமைதிப்படுத்திட்டீங்கன்னாலே போதுங்க. இந்த மாதிரி ரொட்டீனாக இந்த மாதிரி ஆசனங்கள் பண்ணுங்க. இதே மாதிரி பிராணாயாமம் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம வந்து இப்போ முத்திரைகள் பண்ணுங்க. உணவு கட்டுங்க. வணக்கம். தேங்க்ஸ்.